வணக்கம். நம்ம நாலடியார்ல 8வது அதிகாரம் இன்னைக்கு பார்க்க போறோம். பொறையுடைமை. ஏற்கனவே 7 அதிகாரம் பார்த்திருக்கோம். இது இதுவரைக்கும் இந்த 7 அதிகாரம் வரைக்கும் துறவறவியல் அப்படிங்கிற இதுல அது பகுக்கப்பட்டிருந்தது. இனிமே அடுத்து வரக்கூடிய 6 அதிகாரங்கள்ல இல்லறவியல் அப்படிங்கிற தலைப்பு கீழே வைக்கிறாங்க. ஆனா சில உரையாசிரியர்கள் இதையும் துறவறவியல்லயே வைக்கிறாங்க. அதாவது துறவறவியல்ல நாம முன்னாடி பார்த்த சினமின்மைக்கு அடுத்ததாகவே பொறையுடைமையும், அதாவது பொறுத்து போதல் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல அதோட சேர்த்து வைக்கிறாங்க. சில உரையாசிரியர்கள் இதை தனியாக இல்லறவியல்ல எடுத்துட்டு போறாங்க. இல்லறவியல்னு இனிமே அடுத்து வரக்கூடிய 6 அதிகாரங்களும் இல்லறவியல்ங்கிற பகுப்பு கீழே வைக்கிறாங்க. சோ அந்த வைப்பு முறையில சில மாறுபாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது இனிமே நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். பொறையுடைமை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். எதெல்லாம் பொறுத்துக்கணும், எந்த அளவுக்கு பொறுத்துக்கணும், பொறுத்துக்க முடியலன்னா என்ன பண்றது, இதெல்லாம் தான் இந்த அதிகாரத்துக்குள்ள சொல்லப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கு. பொறை அப்படின்னாலே பொறுமைதான். எதெல்லாம் பொறுமையாக நம்ம எடுத்துக்கணும் லைஃப்ல, எதெல்லாம் நம்ம பொறுத்துக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுல நிறைய பாடல்கள் வரிகள் திருக்குறளோட ஏறக்குறைய ஒத்து போயிருக்கிறது நம்ம இந்த பாடல்கள்ல பார்க்க முடியும். நிறைய திருக்குறள்ல படிக்கிற மாதிரியே தான் இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு சிறப்பு. சரி, பொறையுடைமை. பொறையுடைமையும் ஒரு விரதம் தான் அப்படிங்கிறார் தர்மர். அதாவது சிரமின்மை எப்படி ஒரு விரதமோ, ஒரு நோன்பு நோற்பது போல சிரமின்மையை நோக்கணுமோ, அது போல பொறையுடைமை அப்படிங்கிறதையும் ஒரு நோன்பு போல நாம கை கொள்ள வேண்டியது கட்டாயம். அப்படி செய்யறது ஏன்னா அவ்வளவு பொறுமையோடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதனாலதான் அது ஒரு விரதம், நோன்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால இதை எந்த அளவுக்கு செய்ய முடியுங்கிறத பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறதுதான் இந்த பகுதி சொல்லுது. பொறையுடைமை. முதல் பாடல். கோதை அருவி குளிர்வரை நல் நாட பேதையோடு யாதும் உரையற்க பேதை உரைக்கின் சிதைந்து உரைக்கும் ஒல்லும் வகையால் வழுக்கி கழிதலே நன்று. 4 வரி. ஒரு வரி ஒரு அரசனை நோக்கி சொல்வதை போல அமைந்திருக்கு. கோதை அருவி குளிர்வரை நல்நாட. கோதைனா மாலை. அருவிகள் மாலைகளை போல தொங்கக்கூடிய அழகான மலை நாட்டை உடையவனே அப்படின்னு ஏதோ ஒரு அரசனை பார்த்து சொல்வது போல இந்த முன்னிலைப்படுத்தி சொல்வது போல இருக்கிற பாடல்கள். நம்ம முன்னாடி ஒரு நெஞ்சை முன்னிலைப்படுத்தி இருக்கிற பாடலை பார்த்தோம் இல்லையா, அது போல முன்னிலைப்படுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு இது. கோதை அருவி குளிர்வரை நல்நாட பேதையோடு யாதும் உரையற்க. பேதை அறிவில்லாதவனோடு, அறிவு குறைந்தவனோடு எந்த விஷயத்தையும் நீ அவனோடு சொல்லாதே, அவனோடு பேசி விவாதிக்காதே, அல்லது விவாதிக்காதேங்கிறதையும் எடுத்துக்கலாம், சொல்லாதே அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். பேதையோடு யாதும் உரையற்க. பேதையாக இருப்பவர்கள், அறிவியினர்கள், அறிவு குறைவுபாடு உடையவர்கள், அவர்களோடு எந்த விஷயத்தையும் நீ சொல்ல வேண்டாம். அதை சொல்லாமல் இருப்பது நல்லது. காரணம், பேதை. அப்படி நீ சொன்னால் அந்த பேதையானவன், அந்த அறிவிலியானவன் என்ன செய்வான் என்றால் உரைக்கின், பேதை உரைக்கின். நீ அவன்கிட்ட சொல்லியிருந்த அப்படின்னா அவன் அதை சிதைந்து அவன் அதை மாறுபட்டதாக சொல்லுவான். நீ சொன்ன வார்த்தைகளே அவன் அப்படி சொல்ல மாட்டான், அதை அவன் மாறுபட்டதாக சொல்லுவான். அதற்கு நீ சொன்னதற்கும் அவன் சொல்றதுக்கும் பொருளே இல்லாம போயிடும். அல்லது மாற்றி உனக்கு ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடியவற்றை கூட அவன் சொல்லிவிடலாம். நீ சொல்லக்கூடிய விஷயத்தை அவனால சரியாக உள்வாங்கி திரும்பி சொல்ல முடியாத ஒரு பேதையோடு நீ சொல்லாதே. ஒரு அரசனை பார்த்து சொல்வது போல இந்த பாடல் இருக்கு. ஆனா இது நம்ம யாருக்கு வேணாலும் அதை எடுத்துக்கலாம். காரணம், ஒன்றை சொன்னால் அதை சிதைய சொல்லுவான். சிதைதல் அப்படின்னா மாற்றி சொல்லுதல், மாற்றி சொல்லுவான். அதனால உன் பெயர் கெட்டு போகக்கூடிய அபாயம் அங்க இருக்கிறது, அல்லது உனக்கு தீங்கு உறக்கூடிய நிலைமை உண்டாகலாம். அதனால நீ என்ன சொல்லாத அப்படின்னா பேதையோடு எதையுமே சொல்லாத. ஒல்லும் வகையால் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒல்லும் வகையால் பொருந்திய அளவுல வழுக்கி கழிதலே நன்று. வழுக்கி கழிதல், எவ்வளவுக்கு எவ்வளவு தப்பிச்சுட்டு வந்துட முடியுமோ, சொல்லாமல் வந்து விட முடியுமோ, அதே போல சொல்லாமல் வந்து விடுவது நல்லது அப்படிங்கிறார். புரியுதா இந்த பாடல்? இதுதான். கோதை அருவி குளிர்வரை நல் நாட பேதையோடு யாதும் உரையற்க பேதை உரைக்கில் சிதைந்துரைக்கும் ஒல்லும் வகையான் வழுக்கி கழிதலே நன்று. வழுக்கி கழிதல் அப்படின்னா அப்படி வழுக்கிட்டு போறது. கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குழுவான வரைக்கும் அவனிடம் சொல்லாமல் வழுக்கி கொண்டு வந்து விடு, தப்பித்து கொண்டு வந்து விடு, சொல்லாதே அப்படிங்கிறதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடியது. இது பொறையுடைமைக்கு எப்படி இது பொருந்தது அப்படின்னு தெரியல. ஆனா
இது பொறையுடைமை அப்படிங்கிறதோட வந்து சொல்றாரு. பொறையுடைமைனா என்ன பொருள் அப்படின்னா, ஆக்சுவலா தமக்கு துன்பம் செய்தவரிடத்தில் தாமும் துன்பம் செய்யாது அவர்களை பொறுத்துக் கொள்ளுதல் அப்படிங்கறதா பொறையுடைமைக்கான ஒரு விளக்கமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த பாடல் பேதையார்களோடு, அறிவில்லாதவர்களோடு எதுவும் சொல்லாதே, அவர்களை பொறுத்து கொள்ளுங்கிற பொருளும் இதுல வரல. அதாவது பாடல் வைப்பு முறையில பல மாறுபாடுகள் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம்னு முன்னாடியே பார்த்தோம். அதெல்லாம் அந்த மாறுபாடினால் கூட இந்த பாடல் இப்படி இங்கே வைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்த பாடல் வந்து பேதை ஒருத்தனிடம் பொறையோடு இருத்தல் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொல்றாரு உரையாசிரியர். அதாவது அறிவிலியாக இருப்பவனிடம் பொறுமையாக இருந்து கொள், அவன் வந்து கோபத்தை காட்டாத. இப்போ இது ஒரு அரசன் கிட்டம் இருந்தா, அரசனிடம் சொல்லப்படுவதாக இருந்தால் ஒரு அரசன் வந்து அறிவிலியை ஏன் வேலைக்கு வச்சுக்கணும் இல்லையா? அந்த கேள்வி நமக்குள்ள வருது. ஒரு அறிவிலியை ஒரு அரசன் இதற்கு ஒரு பணிக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அரசனை சுற்றி இருப்பவர்கள் அது அந்த பணியில சிறந்தவர்களாக இருக்கிறது அப்படி இருக்க வேண்டியது கட்டாயம். அப்படி இல்லாத பேதைகளை எவன் எதற்கு அரசன் தன்னை சுற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். ஆனால் இந்த பாடல் சொல்வது இதுதான். இந்த பாடலை வந்து நம்ம ஒரு பொதுவான மக்களுக்கான அறிவுரையை கூட எடுத்துக்கலாம். அறிவில்லாதவர்கள் என்று நீங்கள் நம்புபவர்களிடம் அல்லது நீங்கள் அப்படி யோசிப்பவர்களிடம் நல்ல கருத்துக்களை சொல்லாதீர்கள். அவர்கள் அதை மாற்றி சொல்லி உங்களுக்கு அபாயம் விளைவிக்கக்கூடும். எனவே கூடுமானவரை வழுக்கி கொண்டு, அதாவது சிராய்ப்பில்லாம சொல்ல வேண்டாம், ஆனா உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வழுக்கிட்டு போயிடுறது அப்படிங்கறதுதான் நல்லது. இதை வேணா பொறையுடைமையா வச்சுக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த பாடலினுடைய பொருள். 71வது பாடல் இது. இதேதான் வந்து திருக்குறளும் வேற மாதிரி சொல்லுது. நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லார் அகத்து. பண்பில் சொல் பல்லார் அகத்து. பண்பில்லாத சொற்களை இவரிடம் சொல்லக்கூடாது. பயன் சாராத பண்பில்லாத சொற்களை சொல்லக்கூடாது. அது நயன்சாரா நன்மையின் நீக்கம், நன்மையிலிருந்து நம்மை நீக்கிவிடும் என்பதனால அவற்றை சொல்ல வேண்டாம். சோ பேதைகளோடு வீண் உரையாடல்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். அது எந்த வகையிலுமே பயனுடையது அல்ல. அது வந்து குறள் 194 வர்றது. இதேதான் வந்து பழமொழி இதே மாதிரியான ஒரு பாடலை சொல்லுது. ஏன்னா 15 கீழ்கணக்கு நூல்கள்ல நிறைய நூல்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய செய்திகளை சொல்றதை நம்ம பார்க்க முடியும். பழமொழியினுடைய ஒரு பாடலை பார்க்கலாம். கல்லாதவரிடை கட்டுரையின் மிக்கதோர் பொல்லாததில்லை ஒருவருக்கு. அது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கு இல்லையா? பழமொழியினுடைய பாடல் பழமொழி 400ல வரக்கூடியது. கல்லாதவரிடை கட்டுரையின் மிக்கதோர் பொல்லாததில்லை ஒருவருக்கு. கல்லாதவர் ஒருத்தர்கிட்ட போய் நீங்க வந்து அறிவுரைகளை சொல்வது அப்படிங்கிறது வந்து அதை விட அபாயம் உங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லை. நல்லாய் இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு. அது நிறைய இழிவை தரக்கூடியதாக இருக்கும். சோ அறிவில்லாதவர்களிடம் போய் எந்த நல்ல வார்த்தைகளையும் சொல்லாதீர்கள் அப்படிங்கிறதா இந்த பாடலுடைய பொருள். அதுதான் வந்து பொறுமையுடைமைக்கான ஒரு இலக்கணமாக சொல்லப்படுகிறது. சரி, அடுத்த பாட்டு போலாம். அடுத்தது வந்து இதுதான். அந்த அறிவு இல்லாதவர்கள் உங்களை பார்த்து ஏதாவது சொன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு சொல்லுது. நேரல்லார் நீரல்ல சொல்லிய கால் மற்றது தாரித்து இருத்தல் தகுதி மற்ற ஓரும் புகழ்மையா கொள்ளாது பொங்கு நீர் ஞாலம் சமழ்மையா கொண்டு விடும். சமழ்மை இது ரொம்ப புதுசா இருக்கு இந்த வார்த்தை. இது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வார்த்தை கோர்ப்ப வந்து எங்கேயும் பார்க்கல. சமழ்மை அப்படின்னா வந்து இழிவு அப்படிங்கிறது தவறாக நினைக்கப்பட்டுவிடும். நேரல்லார் அப்படின்னா இதே மாதிரிதான் இங்க அறிவில்லாதவர்கள், நமக்கு நிகரல்லாதவர்கள். நேரல்லார் நேராக வைத்து பேசக்கூடியவர்கள், சம தகுதி இல்லாதவர்கள், அறிவிலிகள், பேதையர்கள், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நேரல்லார். நீரல்ல சொல்லிய நீரல்ல அப்படின்னா அந்த தன்மையுடைய என்ன வார்த்தைகளை பேச வேண்டுமோ அந்த தன்மை இல்லாத வார்த்தைகளை பேசினால் சொல்லிய கால் அவற்றை சொன்னால் மற்றது தாரித்து இருத்தல் தகுதி. ஒன்று பேசிட்டான் அவன் பேசிட்டான் அப்படிங்கிறதுக்காக திரும்ப நாமளை எதிர்த்து பேசுறது அல்லது அதுக்கு பதில் சொல்வது அப்படிங்கிறது வந்து அழகில்லை, அது தகுதி அல்ல. தாரித்து இருத்தல் தகுதி. அதனை அந்த சொற்களை பொறுத்து கொள்ளுதல் தான் அமைந்தோர்க்கு அழகு. அவன் ஏனென்றால் அவன் நேராக வைத்து பேசக்கூடியவன் அல்லன், நமக்கு தகுதியுடையவன் அல்லன். அவன் அறிவுடையவர்களுக்கு தகுதியான அறிவுடையவன் அவன் அல்ல. அவன் அறிவில்லாதவன், பேதை அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கிற பட்சத்துல அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அது ஒரு கீழ்மையான வார்த்தைகளை அவன் சொன்னால் என்றால் அதற்கு பதில் சொல்லும் விதமாக பல வார்த்தைகளை பயன்படுத்துதல் என்பது தேவையில்லாதது. தாரித்திருத்தல் அப்படின்னா இங்கு பொறுமையோடு இருத்தல் தான் அழகு. ஓரும்
புகழ்மையா கொள்ளாது பொங்கு நீர் ஞாலம். பொங்கு நீர் ஞாலம், பொங்கி எழக்கூடிய நீரை தன்னை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகமானது, அப்படி அறிவுடையவர்கள் இப்படி எதிர்த்து பேசினால், நமக்கு நிகரில்லாதவர்கள் ஏதாவது தவறாக பேசும் பொழுது அதை கேட்டு ஒரு அறிவுடையவர் திரும்ப எதிர்த்து பேசினாங்க அப்படின்னா, அதை இந்த ஞாலம் பெருமையாக கொள்ளாது, சமழ்மையாக கொண்டுவிடும். அவனுக்குதான் அறிவில்லாம அப்படி பேசுறான், இவர் ஏன் இப்படி பேசணும் அப்படின்னு இவரை நோக்கிதான் உலகம் வந்து தங்களுடைய குற்றச்சாட்டை வைக்குமே அல்லாது, அவர் சரிதான், அவன் பேசுறதுக்கு இவர் பேசுறது சரிதான் என்று சொல்லி உங்களை பாராட்டாது. அதனால புகழ்மையா கொள்ளாது சமழ்மையா கொண்டுவிடும். அறிவில்லாதவர்களிடம் எதிர்த்து நின்று வாதம் புரிதல் வேண்டாம். சமதையாக இருப்பவர்களோடு பேசலாம், சமதியாக இருப்பவர்களோடு இந்த உரையாடல்களை நிகழ்த்திக் கொள்ளலாம். அல்லது தகுதி இல்லாதவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை சொன்னால் அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. அப்போ அதை அடக்கிக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும் இல்லையா? அவன் என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத தாங்கிக்கிறதுக்கு, அல்லது எதிர்த்து பேசாம அதை வந்து சரி இதோட பேசலாம், நமக்கு தகுதிக்கு அழகில்லை என்பதை எடுத்துக்கொண்டு போவதற்கு ஒரு பொறுமை வேணும். அதைதான் இந்த பொறையுடைமை சொல்லுது. நேரல்லார் நீரல்ல சொல்லிய கால், மற்றது தாரித்து இருத்தல் தகுதி. தாரித்துன்னா பொறுத்து கொண்டு போவதுதான் தகுதி. அறிவுடையவர்களுடைய தகுதி என்னன்னா பொறுத்து கொண்டு போவதுதான். ஓரும் புகழ்மையா கொள்ளாது பொங்கு நீர் ஞாலம் சமழ்மையா கொண்டுவிடும். காரணம், இந்த உலகமும் அப்படிதான் அதை நினைக்கும். அப்படி நீங்கள் எதிர்த்து பேசினீர்கள் என்றால், தகுதி இல்லாத வார்த்தைகளை நீங்களும் பயன்படுத்தினீர்கள் என்றால், அது உங்களுக்கு புகழ் சேர்க்காது, மாறாக சமழ்மை, அது வந்து தாழ்வை கொண்டு வந்து விட்டுவிடும். சமழ்மைனா இங்க தாழ்ச்சி அப்படிங்கிற பொருளை இவங்க கையாடுறாங்க. சமழ்மையா தாழ்வை கொண்டு வந்துவிடும். அதனால நேரில்லாதவர்களோடு பேசாமல் இருப்பது கூட ஒரு பொறுமைதான். அவர்கள் சொல்லக்கூடிய கடும் சொற்களை பேசாமல் கேட்டுக்கொண்டு வந்து விடுவது அப்படிங்கிறது ஒரு பொறுமை. அதுதான் இந்த பாடல் சொல்லுது. இதுதான் பழமொழி இன்னும் அழகா இதை விட கிளியரா சொல்லுது. பழமொழி 400ல இதே மாதிரி ஒரு பாட்டு வருது. தெரியாதவர் தம் திறனில் சொல் கேட்டால் பரியாதார் போல் இருக்க, பரிவில்லா வம்பலர் வாயை அவிப்பான் புகுவாரே அம்பலம் தாழ கூட்டுவார். அம்பலம் அப்படின்னா பொது மேடை, பொது இடம். அதுக்கு நீங்க தாபா போட முடியுமா? ஊர் இதை வந்து, அதாவது ஊர் வாயை மூட முடியுமா அப்படிம்பாங்க சாதாரண பழமொழி. ஊர் வலையை மூட முடியுமா அப்படின்னா, அவ்வளவு பெருசா மூட முடியுமா? மூட முடியாது. அப்போ அதுக்கு வந்து எதுவுமே சொல்லாம போறதுதான் பெட்டர். எதையுமே நம்ம வந்து எதையுமே பதிலே சொல்ல வேண்டியதில்லை. அது பொருட்படுத்தி பதில் சொன்னால் அதுக்கு பதிலுக்கு பதில் நீளும். இப்ப அங்க திருப்பி அங்கிருந்து ஒரு கேள்வி வரும், அதுக்கு இங்க ஒரு பதிலுக்கு கொடுக்க வேண்டி வரும். சோ இந்த மாதிரியான அதுலயே நம்மளுடைய ஆற்றல் எல்லாம் வீணாகிவிடும். இது ரொம்ப அழகான ஒரு பாடல் இது. ஏன்னா அதனுடைய ஆற்றல் எல்லாம் வீணாயிடும். உவேசாக்கி இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் நடந்து அவர் தன்னுடைய என் சரித்திரத்துல குறிப்பிட்டிருப்பார். அவர் வந்து உரை எழுதிட்டு இருக்காரு, அதுக்கப்புறமா தொடர்ந்து புத்தகங்களை பதிப்பிச்சார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப வந்து சீவக சிந்தாமணின்னு நினைக்கிறேன். சிவசிந்தாமணி அவர் எல்லாத்துக்குமே அவர் கண்டனங்கள் அவர் எதிர்கொண்டார். அப்படி ஒரு தடவை வலிமையான கண்டனங்கள் வரும் பொழுது ரொம்ப வருத்தப்பட்டு விவசாயம் பண்றாரு, அதுக்கு பதில் எழுதுறாரு. இதெல்லாம் இப்படி அவதூறு பேசியவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக ஒரு கடிதம் மாதிரி ஒண்ணு எழுதுறாரு, ஒரு ஓப்பன் லெட்டர் மாதிரி ஒண்ணு எழுதுறாரு. இதெல்லாம் இல்ல அப்படின்னு. அப்போ ஒவேசாவுக்கு நெருங்கியவர்கள் சிலர் வந்து அவர் மேல உண்மையாவே நன்னம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, இதை வந்து நீங்க செய்யக்கூடாது, இந்த பதில் போடுற வேலையை நீங்க செய்ய வேண்டாம். ஏனென்றால் அதெல்லாம் அவதூறுகள் அப்படின்னு தெரிகிற பட்சத்துல நீங்க இதுக்கு பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த அவதூறுகள் வந்து கொண்டே இருக்கும். அப்புறம் உங்களுடைய உண்மையான நோக்கம் வேலை என்னவோ அது பாதிக்கப்படும். அதனால நீங்க அதுல கவனம் செலுத்துங்க, இதை நீங்க செய்ய வேண்டாம். இந்த அவதூறுகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும், அதனால இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவரை தடுத்துடுறாங்க. ஆர்வம் அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டுறதா அவரை என் சரித்திரத்துல என் சரித்திரம் அந்த அவருடைய ஆட்டோபயோகிராபில அதை எழுதியிருப்பார். சோ அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அறிவிலிகளுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தகுதியுடையவர்களுக்கு அழகு கிடையாது. அதுதான் இந்த பழமொழி வந்து அழகா சொல்லுது. தெரியாதவர் தம் திறனில் சொல் கேட்டால், ஒரு அந்த சப்ஜெக்ட் நாலேஜே ஒண்ணுமே இல்லாதவன் வந்து ஒருத்தர் சப்ஜெக்ட் தெரிஞ்சு ஒருத்தர் பேசுறாரு, சப்ஜெக்டே தெரியாத ஒருத்தர் வந்து வேணாத கேள்விகள் எல்லாம் போட்டு இதுக்கு தெரியுமா அது தெரியுமா அப்படின்னும் போது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஏனென்றால் அதுக்கு அப்படி பதில் சொல்ல போனா நம்ம தான் இழுக்கை உடையவர்களாக ஆகிவிட நேரும். அதனால அது செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லுது. தெரியாதவர் தம் திறனில் சொல் கேட்டால் பரியாதார் போல் இருக்க, இது பழமொழி 400 பாட்டு. பரிவில்லா வம்பலர் வாயை அவிப்பான் புகுவாரே அம்பலம் தாழ கூட்டுவார். அம்பலத்தினுடைய ஊரினுடைய பொதுமன்றத்தை யாராவது தப்பா போட்டு மூட முடியுமா? முடியாது. அது பொதுவான, அது ஒரு திறந்த வெளி.
அதை யாரும் போட்டு போட முடியாது. அதே போலதான் பொம்பலர்களுடைய வாயை நம்ம மூட முடியாது. அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அதை நாம் பொருட்படுத்த வேண்டியது இல்லை அப்படிங்கிற பழமொழி நானூறு சொல்றது அதே பாட்டுதான் இங்க நம்முடைய நாலடியாரும் சொல்லுது. நேரல்லார் நீரல்ல சொல்லிய கால் மற்றது தாரித்திருத்தல் தகுதி மற்ற ஓரும் புகழ்மையா கொள்ளாது பொங்கு நீர் ஞாலம் சமழ்மையா கொண்டுவிடும். அதனால சமழ்மைனா தாழ்ச்சி. அப்படி பேசினா அது தாழ்ச்சி தான் அப்படின்றத நாலடியார் இங்க சொல்லுது. சரி, இதேதான் இதுக்கு நம்ம முன்னாடியும் பார்த்தோம். சில பாடல்கள் நாலடியார்லயே முன்னாடி 66வது பாட்டு 70வது பாட்டு இதெல்லாம் வந்து கல்லறிந்தென்ன கயவர் வாயின்னா சொல் எல்லாரும் காண பொறுத்து வைப்பார் அப்படிங்கிற பாட்டு பார்த்தோம். கீழ்மக்கள் கீழாய சொல்லிய கால் சொல்பவோ மேன்மக்கள் தம் வாயான் மீட்டு அப்படின்னு 70வது பாட்டுல பார்த்தோம். அப்புறம் இதே மாதிரி வெற்றி வேதன்னு சொல்லுது, சிறியோர் செய்து சிறு பிழை எல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனை. பெரியவர்களாக இருப்பவர்கள் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள், அதை பொறுத்து கொள்வார்கள். அதுதான் பொறையுடைமையுடைய அழகு அப்படின்னு சொல்லுது. சரி, 73வது பாட்டு போகலாம். காதலார் சொல்லும் கடும் சொல் உவந்துரைக்கும் ஏதிலார் இன்சொலில் தீதாமோ போதெல்லாம் மாதர் வண்டு ஆர்க்கும் மலிகடல் தன் சேர்ப்ப ஆவது அறிவார் பெரின். ஆவது அறிவார் பெரின். எல்லா அறியவல்லவரை தம்முடைய நட்பினராக பெற்றால் ஆவது அறிவார் பெரின். ஆவது அறிவார், ஆவது என்ன நடக்கும், இப்படி செஞ்சா என்ன நடக்கும், அப்படி செஞ்சா என்ன நடக்கும், இப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லக்கூடிய நண்பர்கள் அமைய பெற்றால் அல்லது உடனிருப்பவர்கள் அமைய பெற்றால் அப்ப அவங்க என்ன ஏதாவது உன்னை எடுத்துரைத்து ஏதாவது சொன்னால் அதை பொறுத்து கொள்வதுதான் பொறையுடைமையுடைய அழகு. அதாவது சிரிக்க சிரிக்க சொல்வார் தமர் அழ சொல்வார் பிறர் அப்படின்னு வந்து ஒரு நம்ம வீட்டுகளிலேயே பழமொழி பயன்படுத்துவோம். அதாவது ஊரா ஒரு சிரிக்க சிரிக்க சொல்லுவாங்க, ஊரார் வந்து சிரிக்க சிரிக்க சொல்லுவாங்க, கூட இருக்கிற உறவினர்கள் அழ சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப வந்து உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது ஆவது அறிவாராக இருக்கக்கூடிய நண்பர்கள், ஆவது அறிவார் இப்படி ஒண்ணு செஞ்சினா அதனுடைய விளைவு இப்படி ஆவது செய்யாதே என்று சொல்லி நல்வழிப்படுத்தக்கூடிய நண்பர்கள் கூட இருந்தால் அவர்கள் காது கடுக்கும்படியான சொற்களை சொல்லி விமர்சனம் செய்தால் கூட அதை பொறுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை ஏதிலவர்கள் பகைவர்கள் அதை சிரித்து கொண்டே சொல்வது மட்டும் நல்லா இருக்குமா? அப்ப கூட இருக்கிறவங்க காது வலிக்கும்படியா வந்து செவி அறிவுறு அப்படின்னு ஒரு துறையே இருக்கு. இந்த புறத்துல பாத்தீங்கன்னா புறத்திணைகள்ல செவி அறிவுறு அப்படின்னு ஒரு துணை இருக்கு. செவிக்கு அறிவுறுத்துவது போல வரக்கூடிய சொற்களை புலவர்கள் அரசர்களுக்கு சொல்லுவார்கள். இதெல்லாம் செய்யக்கூடாது மன்னனே, நீ வந்து இது செய்யணும் அது செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்குதான் ஒரு குறளுமே அழகா சொல்லுது, செவி கைப்ப சொற்பொருக்கும் வேந்தன் சிவிகை கீழ் தங்கும் கவிகை கீழ் தங்கும் இவ்வுலகு. செவி கைப்பன்னா கசந்து போகும்படியாக. செவி கசந்து போறது அப்படின்னா சொல்லக்கூடிய வார்த்தைகள் கசப்பான வார்த்தைகளாக இருக்கும். மன்னா நீ இப்படி செய்வது சரியல்ல, நீ இது செய்யக்கூடாது, இது நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ செய்வேன்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வரும் பொழுது அதை வந்து காதுபட கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி காதுபட கேட்டுக்கொள்பவர்கள் என்றால் அது வந்து அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் வந்து இந்த பாடல் சொல்லுது. காதலார் சொல்லும் கடும் சொல். காதலார்னா அன்பர்கள் அல்லது நண்பர்கள், நட்புடையவர்கள் சொல்லும் கடும் சொல், அவர்கள் கடுமையான சொற்களை சொல்வார்கள் என்றால் அவற்றை உவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக அப்படி இல்லை என்றால் எதிரிகள் சிரிக்கும்படியாக சொல்லும்படியாக அது ஆகிவிடும். அப்போ நடுவில் வரக்கூடிய ஒரு வரி வந்து ஒரு அரசனை பார்த்து சொல்வதை போல அந்த அமைந்திருக்கிறது. போதெல்லாம் மாதர் வண்டார்க்கும் மலிக்கடல் தன் சேர்ப்ப. மலிக்கடல் நீர் நிறைந்திருக்கக்கூடிய குளிர்ச்சியான கடற்கரையினுடைய தலைவனி தன் சேர்ப்ப. போதெல்லாம் மாதர் வண்டு ஆர்க்கும். போதுன்னா மலர் மொட்டுகள், போது மலராத மொட்டு. அந்த மலராத மொட்டுக்களில் எல்லாம் வண்டுகள் ரீங்காரம் செய்யக்கூடிய கடற்கரை நிலத்தை உடைய தலைவனே, உன்னுடைய செவி கைப்ப உன்னுடைய காதுகள் கடுக்கும்படியாக சொல்லக்கூடிய நண்பர்களை பெற்றிருந்தால், நல்ல சொற்களை சொல்லக்கூடிய நண்பர்களை பெற்றிருந்தால் அவர்கள் சொல்லக்கூடியவற்றை நீ பொறுமையாக கேட்டுக்கொள்ள வேண்டும். மாறாக அது எப்படி நீ சொல்ல போச்சு, நீ ஆக்கோ நீ சொன்னா நான் கேட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவற்றை நீ மறுத்துரைப்பாய் என்றால் அதுல எந்த பயனும் விளை போவதில்லை. காரணம் ஆவது அறிவார் பெரின். இது செய்தால் அது நடக்கும் என்ற அறிவுடையவர்களை நண்பர்களாக பெற்றிருந்தால், உற்றவர்களாக பெற்றிருந்தால் அவர்கள் சொல்லக்கூடிய கடும் சொற்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும். அந்த பொறையுடைமை நிச்சயமாக ஒருவனுக்கு வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது ஒரு எதிரிகள் சிரித்து கொண்டு சொல்லும்படியான ஒன்றதாக அது ஆகிவிடும். அதனால நல்லது தீயவை
சொல்லக்கூடியவர்களுடைய சொற்களை பொறுமையோடு அவர்கள் அப்படி சொல்லும் பொழுது அவங்க வந்து நண்பர்களாக இருக்கிறதுனால அந்த உரிமையோட கொஞ்சம் கசப்பான சொற்களை சொல்லிதான் சொல்லுவாங்க. கொஞ்சம் திட்டும்படியான வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை சொல்லி சொல்லப்படும். அப்போ வந்து எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நட்பை உதறுவதோ அல்லது அந்த சொற்களை உதறுவதோ குறையுடைமைக்கு அழகல்ல. ஒருவன் பொறுமையுடையவன் என்றால் இவற்றை காதுபட கேட்டுக்கொள்ள வேண்டும். இதுதான் நிறைய குறள் இது மாதிரி இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம், செவி கைப்ப சொற்பொருக்கும். அப்புறமா வந்து இடிப்பாறை இல்லா எமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். இது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய, மேற்கோளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு திருக்குறள். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன், இடித்து சொல்லக்கூடியவர்கள் கூட இல்லை அப்படின்னா அவன் சொல்றதுக்கெல்லாம் வந்து ஆஹா ஓன்னு அவனை பாராட்டி தலையாட்டக்கூடியவர்களை மட்டும் சுற்றி வைத்திருந்தான் என்றால் அவன் செய்யறது தப்பா சரியானே அவனுக்கு தெரியாது. அதுதான் அந்த பாட்டு. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அவனை கெடுக்கிறதுக்கு வெளியில இருந்து ஆள் வர வேண்டியதே இல்லை, அவனே அவனுடைய செய்திகளால கெட்டு போவான். அப்போ எடுத்துரைக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் அல்லது அமைச்சர்கள் தேவை. இங்க அமைச்சர்களும் எடுத்துக்கலாம். இது அரசனுக்குரியது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அமைச்சர்கள் அப்படி சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதே வந்து திருக்குறளும் நிறைய பொருள்ல வந்து அத மாதிரி நம்ம பழமொழியில இது வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம வீடுகளையும் பயன்படுத்தக்கூடியதான். அழ அழ சொல்லுவார் தமர், சிரிக்க சிரிக்க சொல்லுவார் பிறர். இது வந்து பழமொழி 400ல வர்றது. இன்னைக்கு அன்றாட புழக்கத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பழமொழிதான். இதே போல ஒரு பாடல் ரெண்டு 3 குறள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நகுதற் பொருட்டன்று நட்டல், மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இதுவும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு குறள். நகுதற் பொருட்டன்று, வெறும்ன சிரிச்சு பேசுறதுக்கு மட்டும் ஒரு நட்பு என்பது கிடையாது. வெறும்ன கேள்வி கிண்டல் செய்வதற்கும் சிரித்துக்கு வருவதற்கு மட்டும் நட்பு இல்லை. நகுதல் பொருட்டன்று நட்பு நட்டல், மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. ஒருவன் தன்னுடைய தகுதிக்கு மீறி சிலவற்றை செய்வான் என்றால் அதை எடுத்து சொல்வதற்கும் அந்த நட்பு பயன்பட வேண்டும். அதனால இந்த அப்படி ஆவது அறியக்கூடிய நண்பர்களை பெற்றிருக்கிற பட்சத்துல அவர்கள் காது கடுக்கும்படியான சொற்களை சொன்னால் அவற்றை பொறுமையோடு கேட்டுக்கொள்ளக்கூடிய பொறுமை அவசியம். அதுதான் குறையுடைமைக்கு அழகு அப்படிங்கிறது இந்த பாடல். சரி, அடுத்த பாட்டு போலாம். அடுத்தது கிட்டத்தட்ட எல்லா வரியுமே திருக்குறள்ல இருந்து எடுக்கப்பட்ட வரி மாதிரிதான் இருக்கும். அறிவது அறிந்து அடங்கி, அஞ்சுவது அஞ்சி, உருவது உலகு உவப்பச் செய்து, பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்புடையோர் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அறிவு. முதல்ல வர 2 வரியும் கிட்டத்தட்ட பல குறள்களை திரும்ப திரும்ப சொன்னது மாதிரியானதுதான். அறிவது அறிவது அறிந்து, எதை அறியணுமோ அதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிவது அப்படின்னா இப்படி செஞ்சா அப்படி நடக்கும் அப்படிங்கிற அந்த அறிவு வேணும். அறிவதுன்னா இங்க வந்து புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய நாலேஜ் சொல்லல. அறிவது அறிவது அறிந்து, இது இப்படி செய்தால் அப்படி ஆகும் என்ற அந்த அறிவு, வாழ்க்கையை செலுத்தக்கூடிய அறிவு. அறிவது அறிந்து அடங்கி, அடக்கத்தோடு இருந்து, அஞ்சுவது அஞ்சி, எதற்கு பழி 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 ஏற்படும், நாணம் ஏற்படும், அச்சத்தை தூண்டும் அப்படின்னு சொன்னா அவற்றுக்கெல்லாம் அஞ்ச வேண்டும். எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்ச வேண்டும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை நம்ம படிச்சிருப்போம். எனக்கு பயமே கிடையாது, எனக்கு அச்சமே கிடையாது, எதுவா இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற வீராப்பெல்லாம் வந்து சில சில விஷயங்களுக்கு பேசலாம். பட் ஒரு செயலை செய்தால் பழி வரும், நாணம் வரும், அல்லது பிறர் தூற்றும்படி ஆகும் அப்படின்னா அவற்றை செய்யக்கூடாது. அது அஞ்சுவது அஞ்சி, எதற்கு அச்சப்பட வேண்டுமோ அதற்கு அச்சப்பட வேண்டும். எல்லாத்துக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால அந்த அஞ்சுவது அஞ்சி, அஞ்சத்தக்கவற்றுக்கு அஞ்சி, உருவது உலகு ஒப்பச் செய்து, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்திற்கு மகிழ்ச்சி தரும்படியாக அல்லது இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகக்கூடிய செயல்களாக செய்து அப்படி இருப்பவர்கள், அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்பவர்கள், பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்புடையார். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து இன்புற்று வாழக்கூடிய அறிவுடையவர்களுக்கு, இயல்புடையவர்களுக்கு எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அறிவு. அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒன்று வரவே வராது. என்றால் அவர்களுக்கு அறிவதே அவர்கள் அறிவார்கள், அஞ்சுவதற்கு அஞ்சுவார்கள். அதனால உலகத்தோடு ஒட்ட ஒழுகக்கூடிய பண்புடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு துன்பம் என்பது வாழ்க்கையில் நேராது. மாறாக அவர்கள் இன்புற்று வாழ்தலை அறிந்தவர்களாக வாழ்க்கையை நடத்துவார்கள். அப்படிங்கிறதுதான் இந்த பாடலுடைய பொருள். அறிவது அறிந்து அடங்கி, அஞ்சுவது அஞ்சி, உருவது உலகு ஒப்பச் செய்து. இந்த உலகம் எதை, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். திருக்குறளையும் அது வருது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுபவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் எப்படி போகுதோ அப்படி போகணும். ஆனா இது கொஞ்சம் பின்னாடி மாறுபாடு உடையதாக ஆகியுள்ளது கூட நம்ம பார்க்கலாம். இப்போ பெரிய சீர்திருத்த இயக்கங்கள்லாம் இந்த நாட்டுல தோன்றியது.
பெரிய பெரிய சீர்திருத்த இயக்கங்கள்லாம் நாம பார்த்தோம். பலவேறு விதமான இயக்கங்களை, மறுமலர்ச்சி இயக்கங்கள், சீர்திருத்த இயக்கங்களை பார்த்தோம். இப்ப உலகத்துல ஒரு வழக்கம் இருக்கு அப்படின்னா அந்த வழக்கத்தோடயே தான் நம்ம போகணும் அப்படின்னா இப்ப எவ்வளவு வேண்டாத வழக்கங்கள்லாம் இருக்கு. சில வழக்கங்கள் கடைபிடிக்கவே முடியாதவை, கடைபிடிக்கவே தேவையில்லாதவை. அப்படிங்கிற வழக்கங்கள்லாம் ஒரு கால மாறுபாடு வரும் பொழுது அவை மாறி அதை எதிர்த்து புரட்சி செய்தவர்கள், மாறுபாடு கொண்டவர்கள், அதனால சமூகத்தை சீர்திருத்தியவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த ஒரு வரியை மட்டும் நம்ம காலப்போக்குக்கு தகுந்த மாதிரி மாத்தி எடுத்துக்க வேண்டியதான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னா இப்ப வந்து 5 வயசுல குழந்தை கல்யாணம் பண்றதுதான் சரி அப்படிங்கிற ஒரு லா இருந்தது ஒரு காலத்துல. அதுதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். இன்னைக்கு நம்ம அதை செய்ய முடியுமா அப்படின்னா அந்த கேள்வி எழுப்பினோம்னா அதுக்கு பதில் வந்து கிடையாது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகலுக்கு அது சரியா வராது. ஆனால் அந்த காலகட்டத்துல அது அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். சோ அதனால எல்லாமே திருக்குறளாக இருந்தாலும் சரி, நாலடியாக இருந்தாலும் சரி, சில வார்த்தைகள், சில வழக்குகள் பின்னாடி காலப்போக்குல சமூகத்தினுடைய நோக்குல மாறுபாடு அடைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இன்புற்றிருப்பவர்கள், இன்பமோடு வாழ்வர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அறிவது அறிவார்கள். இது நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடியதுதான். என்ன நடக்கும், இது செஞ்சா அது நடக்கும் அப்படிங்கிற அறிவை உடையவர்கள். அதே போல அஞ்சுபவர்கள், பொய் சொன்னால் பழி வந்து சேரும் அல்லது தீய காரியங்களை செய்தால் நாணம் ஏற்படும்படியான ஒரு நிலைமை உண்டாகும் என்பதை அறிந்தவர்கள் அவற்றை எல்லாம் செய்யாமல் அவற்றை தவிர்த்து விடுவார்கள். அந்த பொறையுடைமை அவர்களுக்கு இருக்கும். அதனால அவர்கள் இன்பத்தோடு வாழ்வார்களே அன்றி அவர்களுக்கு துன்பம் நேராது அப்படிங்கிறதுதான் இந்த பாடலுடைய பொருள். இதேதான் வந்து திருக்குறளும் நிறைய பாடல்கள்ல சொல்லுது. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். அறிவுடையவர்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும், அறிவில்லாதவர்களுக்கு அது தெரியாது. அதனால அவர்கள் துன்பத்தில் உழல்வார்கள். அதே போல இன்னொரு குறளும் இதே மாதிரி குறள் நம்ம படிச்சிருப்போம். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அறிவிருந்தால் அது எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால எல்லாமே அவர்கள் உடையவர்கள். அறிவில்லாதவர்களுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அது இல்லாதது போலதான் பொருள். அறிவிலார் என்னுடையரேனும் இல்லை, என்னுடையரேனும் என்ன இருந்தாலும் அவங்க கிட்ட செல்வம் வசதி என்ன இருந்தாலும் அது இல்லாதது போல பொருள்தான் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. அது 430வது குறள். அதேதான் இந்த பாடலும் சொல்லக்கூடியது. கிட்டத்தட்ட அதே திருக்குறளுடைய கருத்துக்களை தான் இந்த பாட்டு சொல்லுது. அறிவது அறிந்து அடங்கி, அஞ்சுவது அஞ்சி, உருவது உலகு ஒப்பச் செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. அவர்களுக்கு துன்பம் என்பது வருவது இல்லை. அடக்கம், அந்த அடக்கத்தையும் அடக்கம் அமரருள் உய்க்கும், அஞ்சாமை ஆறில் உய்த்துவிடும், அந்த குறளும் நமக்கு தெரிஞ்சதுதான். அதே போல குறள், இன்னொரு குறள் கிட்டத்தட்ட பாருங்க, எல்லா குறளும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு குறள் இருக்கு. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். ரொம்ப அழகான ஒரு குறள். அஞ்சுவது அப்படிங்கிறதையே மடக்கி மடக்கி, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு பயப்பட வேண்டும், அப்படி பயப்படலாம் அது பேதமை. அஞ்சுவது அஞ்சல், எதற்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுறதுதான் அறிவார் தொழில் அப்படிங்கிறது குறளுடையது. சோ இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட திருக்குறளுடைய ஒரு இன்னொரு ரெப்ளிகா மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, அடுத்த பாட்டு ஒரு நட்பை பற்றி சொல்லுது. 2 பேர் நட்பா இருக்காங்க. 2 பேரும் ஏதோ ஒரு, அதாவது முதல்ல வந்து நீங்க திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 4 அதிகாரம் இருக்கு. நட்புக்கு மட்டுமே 4 அதிகாரம். நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழமை, அந்த 5 அதிகாரம் நினைக்கிறேன். அவ்வளவு நட்பை பற்றி, நட்புங்கிற ஒரு தலைப்புக்கு மட்டும் அவ்வளவு குறள் பேசுது. அப்போ நண்பர்களை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத திருக்குறள் கருதுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு நண்பனை நம்ம ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கணும். ஆனால் தேர்ந்தெடுத்து கொண்ட பிறகு கொஞ்ச நாள்ல அவன்கிட்ட ஒரு மாறுபாடு வருகிறது, ஏதோ தீய செயல்களினால் அவன்கிட்ட மாறுபாடு வருகிறது அப்படின்னா அப்ப எவ்வளவு நாள் பொறுத்துக்கலாம் அத அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அவன் நண்பனாக ஆகிவிட்டானே, அவனை எப்பவுமே பொறுத்துக்கிட்டே இருக்க முடியுமா, காலம் முழுக்க அவனை பொறுத்துக்கலாமா அப்படின்னா இல்ல, அது செய்ய வேண்டாம் அப்படிங்கறதா இந்த பாடல் சொல்லுது. வேற்றுமையின்றி கலந்திருவர் நட்டகால், தேற்றா ஒழுக்கம் ஒருவன் கண் உண்டாகில், ஆற்றும் துணையும் பொறுக்க பொறானாயில் துற்றாதே தூரவிடல். எவ்வளவு தூரம் பொறுக்க முடியுமோ பொறுத்து பாருங்க. ஆற்றும் துணையும் பொறுக்க, உங்களால ஆற்றி இருக்க முடியும், அந்த பொறுமையோடு அவனை வந்து அந்த நட்பை பாதுகாக்க முடியும் அப்படின்னா பாருங்க, கொஞ்ச காலம் பாருங்க. பொறானாயின், இல்ல இனிமே அவனை திருத்தவே முடியாது, இது சரியா வராது, இது நம்மையும் இழுத்து கொண்டு போய்விடும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பஞ்சதந்திர கதைகளை நம்ம பார்த்திருக்கலாம். கூடாத நட்பு, ஒரு தவளையும் கழுகும் ஒரு பறவையும் வந்து நட்பா இருக்கிறது,
அப்போ கால்ல கட்டிட்டு பறந்து போகும்போது விழுந்துருது. இந்த மாதிரி நிறைய பஞ்சதந்திர கதைகள் கூட நம்ம படிச்சிருப்போம். அப்ப வந்து பொறுக்க பொறானாயின் ஒரு அளவுக்கு மேல அவனோட சேர்ந்து இருக்கிறதுல வந்து சரியா வராது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா, தூற்றாதே தூர விடல். தூற்றாதே அவனை விட்டுருங்க. தூர விட்டுருங்கன்னா அந்த நட்பை கை விட்டுருங்க. தூற்றாதே. ஆனால் அவனை பற்றி இழிவான வார்த்தைகளை பேச வேண்டாம். ஒரு நட்புல இருக்கீங்க, நல்லவன் நினைச்சுதான் பழகுறோம். நல்ல குணங்கள் ஒத்து போகின்றன, செயல்பாடுகள் ஒத்து போகின்றன. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்துல அவனுக்கு தீய ஒழுக்கம் நேர்ந்து விடுகிறது அப்படின்னா, ஓரளவுக்கு பொறுத்து பார்க்கலாம். ஆனால் அதற்கு மேலும் பொறுக்க முடியவில்லை என்றால், அவனுடைய நட்பை கைவிட்டு விட்டு அவனை பற்றி தூற்றாமல் பேசாம வழியில வந்துடலாம். அவ்வளவுதான். இது ரொம்ப அழகான ஒரு நாலடியார் பாடல். வேற்றுமையின்றி கலந்திருவர் நட்டக்கால். முதல்ல வேற்றுமையே தெரியாது. 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருப்பாங்க. வேற்றுமையின்றி நட்டக்கால். வேறுபாடு இல்லாமல் இருவரோடு ஒருவர் போல 2 பேரும் ஒரே மாதிரியாக யோசித்து ஒரே மாதிரியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய நட்புகள் தோன்றும். கலந்திருவர் நட்டக்கால். தேற்றா ஒழுக்கம் ஒருவன் கண் உண்டாகே. தேற்ற முடியாத அளவுக்கு அவனை அதுல இருந்து வெளியில வரக்கூடிய அளவுக்கு தேற்ற முடியாத அளவிற்கு ஒரு தீய ஒழுக்கத்தின் கண் அவன் புகுந்து விட்டான் என்றால் என்ன பண்ணலாம்? அப்போ நண்பனாக ஆகிட்டான். அதனால கூடவே இருந்து கெட்டு போக முடியாது. ஆற்றும் துணையும் பொறுக்க. எவ்வளவு பொறுக்க முடியுமோ அவ்வளவு நல்ல சொற்களை சொல்லி அவனை வழிபடுத்தக்கூடிய வகைகள் எல்லாம் செய்து பார்த்து பொறுக்கலாம். ஓரளவுக்கு பொறுக்கலாம். ஆற்றும் துணையும் பொறுக்க. அதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஆற்றும் துணை எவ்வளவு ஆற்றிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு ஆற்றி பொறுக்க. பொறாநாயன் இல்ல வேற வழியில் இனிமே அவன் வந்து அதை தாண்டி போயிட்டான், இனிமே அவனை சீர்படுத்தவே முடியாது அப்படிங்கும் போது அப்ப நம்மள காப்பாத்திக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தூற்றாதே தூர விடல். அவனை பற்றி தீமையான வார்த்தைகளை பேசாமல் அவனை தூற்றி இப்படிதான் உனக்கு எனக்கு தெரியும் இந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் தூற்றுதா இல்லாமல் தூர விடல். பேசாம கைவிட்டு வெளில வந்துருங்க. அவ்வளவுதான். அதுதான் பொறையுடைமைகளுக்கு அழகு. அப்புறம் அதை பத்தி நினைக்கவே கூடாது. அவனை பற்றி நினைப்பதோ அவனை பற்றி தூற்றுவதோ அவனோ அவளோ எது வேணாலும் வச்சுக்கலாம். தூற்றாமல் வெளியில் வந்து விடுவது அப்படிங்கிறது தான் பொறையுடைமையுடைய அழகு அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லுது. வந்து இதுக்கு இன்னொரு ரொம்ப அழகான பாட்டு பின்னாடியே வருது. நாலடியார்ல 221 இன்னொரு பாட்டு வருது. ரொம்ப அழகான பாட்டு. நல்லார் எனத்தாமும் விரும்பி கொண்டாரை அல்லார் எனினும் மடக்கிக் கொள்ளல் வேண்டும். நெல்லுக்கு உமியுண்டு நீருக்கும் நுரையுண்டு புள்ளிதழ் பூவிற்கும் உண்டு அப்படின்னு, அதாவது பொறுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அந்த பாட்டு. ஆனா இந்த பாடல் இல்ல அப்படின்னா சரியா வரல அப்படின்னா அவனை பற்றி தூற்ற வேண்டாம், கைவிட்டுருங்க. அவ்வளவுதான். அந்த பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. அதனால அப்படின்றதுதான் சொல்லுது. இங்க இதுல பாத்தீங்கன்னா திருக்குறள்ல பழமை அப்படிங்கிற ஒரு அதிகாரமே இருக்கு. எவ்வளவு தூரம் அவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கலாம், எவ்வளவு தூரம் அவங்களை வந்து நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகாரம் பழமையில இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அழிவந்த செய்யணும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையவர். இது திருக்குறளுடைய 807வது குறள். அழிவந்த செய்யணும் அன்பரார். அன்பு குறைச்சிக்க முடியாது, ஆனால் அதை அந்த நட்பை பேண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது நாலடியாருடைய கருத்து. அதனால இந்த பொறையுடைமை இந்த பாட்டோட நம்ம நிறுத்திப்போம். மீதி 5 பாடல்களை அடுத்த வகுப்புல